காப்புரிமை விவகாரத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்து கராராக செயல்பட்டு வருவதா சினிமா துறையில் உள்ள பலரும் குற்றம் சாட்டி வராங்க. நீதிமன்றத்திலும் அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கிவிட்டு இசையமைக்கும் இசையமைப்பாளருக்கு அந்த பாடல் எப்படி சொந்தமாகும் என்கின்ற கேள்வியை பலரும் தொடர்ந்து எழுப்பிட்டு வராங்க. பாடல் வரிகள், இசை மற்றும் பாடியவர்களின் குரல் என மூன்றும் சேர்ந்துதான் ஒரு நல்ல பாடல் உருவாகுது என்று வைரமுத்து தொடர்ந்து தனது கருத்தையும் முன்வச்சிட்டு வராரு. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தில் அறிமுக டீசரில் இசையமைப்பாளர் அனிருத் பயன்படுத்திய டிஸ்கோ பாடலுக்கு எதிராக இளையராஜா தரப்பிலிருந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு தற்போது நோட்டீஸ் பறந்துள்ளதா அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. என்ன அந்த தகவல் வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வலம் வருவர் நடிகர் ரஜினிகாந்த். அடுத்தடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள கூலி படத்தில் நடிக்க இருக்கார். சமீபத்தில் அந்த படத்தோட அறிமுக வீடியோ ஒன்று வெளியானது. அதில் இளையராஜா இசையமைப்பில் ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற பாடலை அனிருத் பயன்படுத்தி இருந்தார். இசையமைத்த தனக்கு தான் தன்னுடைய பாடல்கள் முழுவதும் சொந்தம் என்று, தனது பாடல்களை அந்த பாடல்கள் பாடியவர்கள் கூட அனுமதி இல்லாமல் மேடைகளை பாடக்கூடாது என்று, மற்ற படங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும், அதற்கு உரிமை காப்புரிமை செலுத்திவிட்டு பயன்படுத்தலாம் என தொடர்ந்து கூறி வரும் இளையராஜா தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ரஜினிகாந்த் நடித்து வெளியான தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளியான வா வா பக்கம் வா பாடலை எந்த ஒரு முறையான அனுமதியும் பெறாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தின் அறிமுக வீடியோவுக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும், உரிய அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த டீசரிலிருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் இளையராஜா தரப்பு அனுப்பியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்று இளையராஜா பண்ணி இருக்கிறது தமிழ் சினிமாவில் மிக பெரும் வருத்தத்துக்குறிக்கான விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் மற்றவங்க பாட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்தவங்களோட பாட்டு, ரெட்ரோ சாங்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பயன்படுத்துறது வழக்கமான விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதை இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளையராஜா பண்ணுறது ரொம்ப வருத்தற்குரிய விஷயம். அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் நடித்த அவருடைய படத்திலிருந்து எடுத்து போட்டதுக்கே அவர் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.